البركة والقرآن فيك الخير والإحسان شهر الرحمة والغفران أهلا أهلا يا رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. فقد قال الله تباركه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صدقكم الله وعده إذ تحسونهم بإذنه إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم: الصدقة رد البلاء إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அளப்பெரும் கிருபை, அவன் எங்கள் மீது கொண்ட அன்பு, இந்த சங்கையான ரமலானினுடைய மாதத்தை தந்து இந்த ரமலானிலே நல்ல அமல்கள் புரியக்கூடிய பாக்கியத்தையும், இந்த ரமலானிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அல்லாஹ் பலவிதமான அஜரன் அதீமா என்று சொல்லி மகத்தான கூலி இருக்கிறது என்பதாக நம்மை சந்தோஷப்படுத்தி நாம் அமல் புரிவதற்குரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, வேறு காலங்களை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தொழுவது எமது உள்ளத்துக்கு சிரமமாக இருந்தாலும், ஏனைய காலங்களில் நல்ல நல்ல வழிபாடுகள் நல்ல அமல்கள் செய்வது நமக்கு உள்ளத்தில் சிரமமாக இருந்தாலும், ரமலானினுடைய காலம் என்று வந்துவிட்டால் நாங்கள் அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பை அடைய வேண்டும், அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும், மேலான கூலியை தர வேண்டும் என்கின்ற அவாவோடு ஆசையோடு நாங்கள் எல்லாம் உள்ளத்தை அதிலே லயிக்க வைத்து நல்ல அமல்கள் புரியக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த ரமலான் வந்துவிட்டால் எங்களுக்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செய்து நல்ல அமல்கள் புரியக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்புநாயன் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானினுடைய மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஷைத்தானை விலங்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய வாயலை திறந்து நரகத்தினுடைய வாயல்களை மூடி கண்ணியமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இந்த ரமலானினுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் போட்டு இந்த ரமலானை நீங்கள் கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற போதனைகளை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக சொல்லித்தந்து இந்த ரமலானினுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் போட்டதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த காலப்பகுதியினுடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்தில் வந்ததினால தான் நாங்கள் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று போட்டி போடுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த அடியானின் மீது கொண்ட அளவு கடந்த பாசத்தின் அடிப்படையில் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கூலியையும் அல்லாஹ் மகத்தான கூலியை என்னுடைய அடியானுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார். அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வஅன அஜ்ஸீ பிஹி, அதற்கு கூலி நான் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற அளவுக்கு அளவு கடந்த அஜரன் அதீமா, அளவு கடந்த கூலியை இந்த அடியானுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கள் மீது எந்த அளவு பாசம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஒரு தாய் ஒரு பிள்ளை மீது எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறாள்? ஒரு தாயை போன்று இந்த உலகத்திலே பாசம் உள்ள ஜீவன் உண்டா? கண்ணியமானவர்களே, இல்லவே இல்லை. தாய் என்பவள் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் என்பது அது நிகரற்றது இந்த உலகத்திலே. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தாயை விடவும் அல்லாஹ் பன்மடங்கு பாசம் உள்ளவன் என்பதா.
ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தாயை விடவும் அல்லாஹ் பாசமுள்ளவன் என்று சொல்கின்ற அந்த 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 கருப்பொருளை, அந்த விடயத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், ஒரு தாய் இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள் ஒரு பிள்ளை மீது. ஒரு உதாரணமாக, ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே பிள்ளையை சுமந்த நிலையிலே ஒரு 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 பிரயாணம் செய்கிறாள். அந்த தாய் ஏதோ ஒரு இடர்கள் ஏற்பட்டு கீழே விழுந்து அந்த தாயினுடைய கைகள் கால்கள் முறிந்து விடுகிறது. இப்பொழுது வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தாயை பார்ப்பதற்காக வேண்டி பல சகோதரிகள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், உங்களுடைய கை கால் எல்லாம் உடைஞ்சிட்டேன என்று கேட்டால் அந்த தாய் சொல்கின்ற பதில் என்னவாக இருக்கும் சகோதரிகளே? என்னுடைய கை உடைந்தது பரவாயில்லை, என்னுடைய கால் உடைந்தது பரவாயில்லை, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹ் பாதுகாத்து விட்டானே என்று சொல்வாள். அந்த வயிற்றில் அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த சுமந்ததிலிருந்து தாய் முயற்சிக்கிறாள். கண்ணியமிக்க சகோதரிகளே, அந்த தாயினுடைய அன்பை விடவும் அல்லாஹ் ஒரு அடியான் பாவங்களை செய்து செய்து அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் கரமயமாகி பாவத்தை விட்டும் நான் பரிசுத்தமாக வேண்டுமே என்கின்ற உணர்வு ஏற்பட்டு அவன் அல்லாஹுவின் பக்கம் திரும்பும் பொழுது அல்லாஹ் அதை விடவும் சந்தோஷம் அடைகிறான் என்பதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளங்கப்படுத்தினார். ஆகவே இந்த காலப்பகுதியிலே அல்லாஹுவை நெருங்குவது எப்படி என்கின்ற சிறு விடயங்களை நாங்கள் பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் எங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்கள் மீது எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறானோ அதே போன்று அல்லாஹ் சில விடயங்களை எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான். ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வினுடைய கடமைப்பாடுகள் என்றும், ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களினுடைய கடமைப்பாடுகள் என்றும், அடியார்களினுடைய கடமைப்பாடுகளையும் எங்களினுடைய வாழ்வியலில் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய கடமைப்பாடுகளை சரிவர நிறைவேற்றுகிறான், அடியார்களினுடைய ஹக்குகளை அவன் சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் அவன் முஃமினா என்று கேட்டால் அவன் முஃமின் இல்லை என்கின்ற பதில் தான் வருகிறது. அவன் ரெண்டு பகுதிகளையும் சரியாக செய்ய வேண்டும். ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களினுடைய கடமைப்பாடுகள், அடியார்களுக்கு என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ, அடியார்களோடு எவ்வாறு அஹ்லாக்காக நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு மனிதன் பூர்த்தியான முஃமின் என்கின்ற பட்டத்தை அடைகின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்கள், அதிலிருந்தும் சில விடயங்களை கொண்டு நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன். சதகா என்கின்ற ஒன்றை கொண்டு அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்கி கொண்டிருக்கிறான். பலாய் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரியதொன்று ஒரு அமல் சதகா என்பது. அந்த சதகா இந்த ரமலானினுடைய காலப்பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சதகா செய்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது, வேகமாக வீசுகின்ற காற்றை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். நபி அவர்களுக்கு வருகின்றதெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நபி அவர்கள் ஆட்களை அழைத்து சதகா செய்வதிலே அதிகமான நேரங்களை செலவிடுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் மிக சந்தோஷம் அடைகிறான் என்பதால். பலாய் முசீபத்துகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், உங்களுடைய தக்தீரை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சதகா, துஆ என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த காலப்பகுதியிலே சதகாக்களை நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளியோர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். 8 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள், அவர்களுக்கு ஜக்காத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். இதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்நாளை அதிகரிப்பதற்காக, என்னுடைய வாழ்நாளை அதிகரிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மருந்து தான் சகோதரர்களே, எங்களுடைய உறவினர்கள், குடும்பங்களுக்கு அதிகமாக சதகா செய்து எங்களை குடும்பவியலை, எங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்வது எமது வாழ்நாளை அதிகரிக்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, சதகா என்பது அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அடியானுக்கு செய்கின்ற உதவிகளை கொண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான் என்கின்ற அந்த கருப்பொருளே கண்ணியமானவர்களே, சதகாக்களை இந்த ரமதானினுடைய மாதத்திலே அதிகமாக செய்து கொள்வோம். தான தர்மங்களை அதிகமாக கொடுத்துக் கொள்வோம். எங்களுக்கு வரப்போகின்ற இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக நாங்கள் அதனை கொடுக்க வேண்டும். தக்பீர் ஆரம்பத்திலிருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக நாங்கள் கொடுக்க வேண்டும். 2.5 கிலோ வீதம் நாங்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை, சதகத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு சுன்னத்து. அதனை நாங்கள் உள்ளத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இந்த காலப்பகுதிக்குள் நல்ல அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹுவினுடைய அன்பை அடையக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து அருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.